இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக பாட வேண்டும் என்கிற ஒரு மசோதாவை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த மசோதாவிற்கு நாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இந்த பாடலுக்கு நாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், வந்தே மாதரம் பாடல் என்பது அது ஒரு பொதுவான பாடல் கிடையாது. இப்போ தேசிய கீதம் பாடுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு பொதுவானது. நீங்கள் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு பொதுவான பாடல். ஆனால் வந்தே மாதர பாடல் அது பொதுவானது அல்ல. அது இந்து மத தெய்வத்தை போற்றி புகழக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடலை எப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அதை பாட முடியும்? ஆனால் அந்த பாடலை கட்டாயமாக பாட வேண்டும், அது அவமதித்தால் தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இந்தியா என்பது ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை. அதாவது என்னென்னா, பல கலாச்சாரம், பல மொழிகள், பல மதங்கள் இவைகள்லாம் சேர்ந்து அனைவருக்கும் அனைத்து விதமான அந்த சமமான ஈக்குவாலிட்டி, சமமான உரிமைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் உடைக்கும் வண்ணமாக இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்த பாஜக அரசு ஒருதலை பட்சமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மசோதாவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு நாம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். ஒரு மசோதா இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும், அனைத்து தரப்பினருக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆனால் இவங்க பாரபட்சமாகத்தான் எல்லா விஷயத்திலும் நடந்து கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சது தெரியுமா? பாஜக அரசு இதை நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்தே இது அனைவருக்குமான அரசு அப்படிங்கிறதுல அவங்க தவறி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒருதலை பட்சமான தீர்ப்புகளை, ஒருதலை பட்சமான மசோதாக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஏற்புடையது அல்ல.